ஹாய். மலேசியாவில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு படம் முடிஞ்சோன்னா எல்லாரும் கை தட்டினாங்க. ஆமாங்க, மதராசி படம் பார்த்துட்டோம். முக்கியமாக ஃபஸ்ட்டு நம்ம எஸ்கேக்கு வந்து ஒரு அப்ளாஸ் கொடுக்கணும். நிறையா இன்டர்வியூஸில் எஸ்கே சொல்லியிருந்தாங்க, கூட ஒரு ஆக்டிங்க்கு ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணதா சொல்லியிருந்தாங்க, டீச் பண்ணதா. ஆனால் அது நல்லாவே ஸ்க்ரீனில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஏன்னா நல்லா பண்ணுன்னு சொல்லி ஓவர் டூ பண்ணால் அது வேற மாதிரி போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. பட் அதை வந்து நல்லாவே ஹோல்ட் பண்ணியிருக்காரு. அதுவும் சிரிக்கிறதுலேருந்து ஒரு எமோஷனை ஹோல்ட் பண்ணுறதுலேருந்து அதெல்லாம் நல்லாவே ஸ்க்ரீனில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அடுத்ததான் அனி மியூசிக்கை பற்றி சொல்லணும். அவருக்கு ஹீரோ வில்லன் அந்த பாகுபாடே கிடையாது. யாருக்காக இருந்தாலும் மனுஷன் வெறித்தனமாக பிஜிஎம் போட்டு வைக்கிறாரு. முக்கியமாக சொல்லணும்னா லேட்டாக போகிறவங்க இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு நேம் கார்டு போடுவாங்கல்ல, அதுக்கே தலைவன் வேற லெவலில் பிஜிஎம் போட்டிருக்காரு. செம்மையாக இருந்துச்சு. அடுத்தது வித்யுத் ஜமால். துப்பாக்கியில் கூட கொஞ்சம் தாடியெல்லாம் பேர்லாம் இல்லாமல் கொஞ்சம் சின்ன பையன் லுக்கில் இருக்கும். இப்போ வந்து ஆள் ரொம்ப மெச்சூர்டாக ஃபிசிக்லாம் பயங்கரமாக வச்சு மிரட்டுறாரு ஆள். சில மொமெண்ட்லாம் இருக்கும். அவருக்கெல்லாம் ஸ்லோமோ ஒன்று வச்சுருப்பாங்க. அவர் ஸ்லோ மோஷனில் வர அனி பிஜிஎம் வர வில்லனுக்கெல்லாம் கை தட்டினாங்க. ஸோ அந்த அளவுக்கு மாசாக இருந்தது. அடுத்தது டேரக்டர் ஒரு முருகதாஸ் பற்றி சொல்லணும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் தான். சில பேர் பார்க்குறவங்களுக்கு தோணலாம் இது என்ன அடிதடியாக போயிட்டுருக்கு அப்படின்னு தோணலாம். ஆனால் அந்த அளவுக்கு ஆக்ஷனும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஆக்ஷனில் தான் படமே இருக்குது. பட் ஸ்க்ரீன் பிளேயில் அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. அதனால எங்கேயுமே நான் லேக் ஆகலை. என் ஒய்ஃபுக்கு வந்து இது என்ன ஒரு சண்டையாக போகுது அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. பட் எனக்கு வந்து ஆக்ஷன் பிளாக் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால அது கரெக்டாகவும் இதில் உட்காந்துருந்ததுனால ஒருத்தன் 10 பேர் அடித்தாலே இப்போல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியல. அவன் அடிக்கிறான்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. எதனால் அடிக்கிறான், அதுக்கான இன்ட்ரொடக்ஷன்லாம் பில்டப்லாம் கரெக்டாகவே இருக்கும். ஸோ எனக்கு பார்க்குறப்ப ஆக்ஷன் அவ்வளோ ஒரு ஓவர்டுவாக தெரியல. ஒரே ஒரு கிராஃபிக் சீன் மட்டும் இதை பண்ணியிருக்க வேண்டாமே, படம் ஃபுல்லாக இவ்வளோ பண்ணிட்டீங்க, அந்த இடத்த கொஞ்சம் ஏதாவது பண்ணியிருக்கலாமே. அது ஒன்று தான் ட்ராபேக்காக இருக்குது. முக்கியமாக ஃபைட் சீனை விட எனக்கு தெரிஞ்சு எடிட்டிங்கில் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஃபைட் சீனை. ஸோ எந்த அளவுக்கு ஃபைட்டில் கொரியோகிராஃபி இருந்ததோ எடிட்லேயும் அந்த அளவுக்கு ஒரு கொரியோகிராஃபி இருந்தது. உங்களை என்டர்டெயின் பண்ணுற ஒரு நல்ல மூவியாக தான் இருக்கும் அது. ஸோ மறக்காமல் பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த விக்மேன் மூவி ரிவ்யூவில் சந்திப்போம். பை.